ஹாய் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டரில் டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இல்லை புள்ளி இல்லாட்டி இது பேர் வந்து அட்வுட் மெஷின் அப்படிம்பாங்க. இது வந்து பார்க்க புள்ளிமாக இருந்தாலும் இதுதான் புள்ளி, பட் அஸ் அ ஹோல் செட்டாக இது வந்து அட்வுட் மெஷின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் என்னென்னா, இந்த அட்வுட்ஸ் மெஷின் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். வாட் இஸ் த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் மூவ் பை ஈச் மாஸ் அட் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். டைம் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸில் இந்த செட்டப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருந்தால் 3 செகண்ட்ஸில் அதோட ஸ்பீடும் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அண்டு நமக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே எப்படி இன்ட்ரோட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 12 கிலோகிராம் ஹெவியர் மாஸ் கம்பேர்ட் டு 10 கிலோகிராம். ஸோ இது வந்து கிராவிட்டினால் மோர் புல் பண்ணும் கம்பேர்ட் டு திஸ். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் கீழே இறங்கும். சிமிலர்லி இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன், சேம் பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் மேலே போகும். சரி, அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் பண்ணும் டியூ டு திஸ் மாசஸ். ஸோ இதுதான் செட்டப். இதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஃபர்தராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு டென்ஷன் வந்து மேலே இருக்குது, மோஷனும் மேலே இருக்குது, பட் நமக்கு வெயிட் இல்லை, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் மேலே இருக்குது, மைனஸ் லெட் சைடு வந்து சின்ன மாஸ், ஸோ ஸ்மால் எம்னு வச்சுக்கிறேன், இது பெரிய மாஸ், ஸோ கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து டேட்டாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ t மைனஸ் mg which is equal to ma. ஃபைன். சிமிலர்லி அந்த சைடு பாருங்கள், மோஷன் வந்து கீழே இருக்குது. சிமிலர்லி இந்த மாஸ் வந்து கிராவிடேஷன் புல்னால கீழே இழுக்கப்படுது, அண்ட் டென்ஷன் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குன்னா, கேபிட்டல் mg மைனஸ் t ஈக்குவல் டு கேபிட்டல் ma. சரி, ஓகே. இதுக்கப்புறமேட்டுக்கு இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, நத்திங். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இது வந்து ப்ளஸ் டி, இது வந்து மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து கேபிட்டல் mg மைனஸ் ஸ்மால் mg. ஸோ நீங்கள் கேபிட்டல் mgயை வச்சுட்டு கேபிட்டல் m மைனஸ் ஸ்மால் m இன்ட்டு ஜியை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகே தானே? சிமிலர்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ஸ்மால் m கேபிட்டல் m நத்திங், நமக்கு கேபிட்டல் m ப்ளஸ் ஸ்மால் m இன்ட்டு ஏன்னு வரும். ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றது இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஜி தெரியும், 2 மாசஸ் தெரியும். ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபர்தராக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் என்னென்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. அது என்னென்னா m மைனஸ் ஜி கேபிட்டல் m மைனஸ் ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் m ப்ளஸ் ஸ்மால் m இன்டூ ஜி. சரி, ஓகே. இது வந்து ஆக்சலரேஷன். ஃபர்தராக v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னால இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடிய ஏ இன்ட்டு டைம் வந்து 3 செகண்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து வெலாசிட்டி கிடச்சிடும். சிமிலர்லி அதே மாதிரி இங்கே எழுதிக்கிறேன், s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் gt ஸ்கொயர். எகெயின் u ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ஜஸ்ட்டு நமக்கு ஹாஃப் a t ஸ்கொயரா, t ஸ்கொயர் என்ன, t வந்து 3, ஸோ 9. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டுக்கு டேட்டாஸ் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ கேபிட்டல் M வந்து 12, ஸ்மால் m வந்து 10. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2, அண்ட் அதோட அடிஷன் வந்து நமக்கு என்ன வரும்னா 22 இன்ட்டு ஜி வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல லைக் சொல்கிற மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ 10 எடுத்துப்போமே. ஸோ நத்திங் 10/11. 10/11 கூட நம்மளால் போட முடியுமா? போகலாம். லைக் சம்திங் 9 பாயிண்ட்னு வரும், சாரி 0.9 அப்படின்னு வரும். கரெக்டாக தானே? ஏன்னா ஆமாம், இது வந்து நீங்கள் 100 எடுத்துப்பீங்க, 9 டைம்ஸ் 11 பண்ணால் 99. ஸோ 0.9 அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் தான் எடுத்துருக்கோம். கிலோகிராம் இல்லை, கிராமாக இருந்தாலும் இந்த ஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ நமக்கு அந்த அதுதான் வரும். ஸோ வி நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணும்போது 0.9 இன்ட்டு 3 which gives 2.7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷனில் இருக்கானா இருக்குது, அது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஏன்னா நான் தான் அந்த ஆப்ஷன் வச்சேன். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி s ஈக்குவல் டு ஹாஃப் ஏ வந்து என்னது 0.9 இன்ட்டு 9. ஸோ இது வந்து நமக்கு வந்து 8.1 வரும். ஏன்னா 9 9 சார் 81, இப்போ ஒரு பாயிண்ட் தெளிக்கிறதுனால 8.1 டிவைடட் பை 2. எகெயின் இதையும் நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக 8/2ன்னு வச்சு 4 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான், பட்டு புள்ளி சம், டென்ஷன் சம், அந்த அட்வுட் அப்படின்ற கொஷினில் மென்ஷன் பண்ணுறதுனால அந்த நமக்கு கொஷின் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அப்ரோச் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, லைக் டென்ஷன் அப்ளை பண்ணுற மாதிரி சம் போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்டிங்ஸில் இருந்ததுனால இந்த சம் நான் சூஸ் பண்ணேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.